ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டே 7 இன்னைக்கு என்ன கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸோட சேவிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்ன்னு ஆரம்பித்தாலே லைக் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் போக இருந்தால் எடுத்து வைக்கிறது அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடிலாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா கிட்டேலாம் வாங்கிட்டு டிரெக்டாக உண்டியலில் போய் போட்டு நான் தான் அதிகமாக சேமித்தேன் அப்படின்ற கான்செப்டெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி இல்லை, ஸ்பெண்டு போக தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கோட வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த மெயின் மோட்டோ வந்து கிட்ஸோட சேவிங்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு மெயின் திங் கிட்ஸுக்குன்னு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மைனர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது பேங்க்கில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் குழந்த பிறந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமல் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கனாலே போதும். அதே மாதிரி நம்ம நார்மலி டெபாசிட்டில் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது கிடையாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்துட்டு நார்மலாக அவங்களும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரில இந்த கான்செப்ட். ஸோ இதில் வந்து எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கிட்ஸை வந்து டெவலப் பண்ணி நம்ம ஒரு அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக பார்த்திங்கன்னா நிறைய அப்ராட் சைட்ஸ்லலாம் வந்துட்டு இதுக்காக ஸ்கூலிங் மெத்தடே இருக்குது. ஸோ அதனோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கோல். கண்டிப்பாக கோல் செட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து நம்மளோட இன்கம் என்ன, அதில் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, அதில் சேவிங்ஸ் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும். ஒரு கோல் எய்ம் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேவ் மணி ரெகுலர்லி. ஸோ ரெகுலராக அதில் வந்து சேவிங்ஸ்ன்னு ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்பெண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தென் கெட் ரிட் ஆஃப் கிரெடிட். ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறதோ, கிரெடிட்டில் வாங்கி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஹேபிட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். தென் ரூல்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஸோ எக்கனாமியோட ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிலேட்டட் டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்கனாமிக் க்ரோத் டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கான இன்கமும் அது மாதிரி இருக்கான்றத அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக அந்த இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். தென் கீப் அ பட்ஜெட். கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஆடம்பர செலவு கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைனர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம கிட்ஸ் பேரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் அதை நீங்களே ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் அதில் வந்து மினிமல் ஆஃப் அமௌண்ட் வந்து மந்த்லி சேவ் பண்ணிக்கலாம். தென் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லைக் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸில் நம்ம சேவிங்ஸை க்ரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ எஸ்பெஷலி வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், ஒரு ட்ரபிளில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஒரு பெருசாகும்போது லைக் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிளில் இருக்காமல் ஒரு நார்மல் ஹெல்தி லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா இந்த மினிமல் ஆஃப் சேவிங்ஸை வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே எஜுகேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கோட கான்செப்ட் இதுதான். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.